என் தலைவர் என்ன சொல்லுவாரு, நான் இதே தான் டிஸ்கஷன் பண்ணுவேன். எந்த அளவுக்கு நம்ம ஆட்சி வந்த பிறகு ஒட்டுமொத்த தலித் மக்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்குமோ கொடுங்க. நீங்க 20,000 கோடி கூட பட்ஜெட் அலாட் பண்ணுங்க. காலனி அந்த குடிசைகளே இருக்கக்கூடாது. தாவே காலம் குடிசைகளே இருக்கக்கூடாது. நான் அவட்ட பார்க்கும்போது சொன்னேன், மொத்தம் ஸ்லம்ஸே இருக்கக்கூடாது, குடிசைகளே இருக்கக்கூடாது. ஆணவ படுகொலைகளை தடுக்க தனியாக உரிய சட்டம் இயற்ற வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கட்சி தொடங்குவதற்கு முன்பு ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்து கொண்டது, நீட் தேர்வால் உயிரிழந்த அனிதாவின் வீட்டிற்கு சென்றது, நீட்டிற்கு எதிராக தொடர்ச்சியாக குரல் கொடுத்தது, தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் இறந்தவர்களின் குடும்பங்களை நேரில் சென்று சந்தித்தது, பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த போராட்டக்காரர்களை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தது, கள்ளக்குறிச்சி விசச்சாராயத்திற்கு பலியானவர்களின் குடும்பங்களை நேரில் சென்று சந்தித்தது, 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியது என தொடர்ச்சியாக மக்களை சந்தித்து அவர்களின் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்து வந்தார். விஜய் வெறும் சமூக வலைதள அரசியல் செய்து கொண்டிருப்பதாக தொடர்ச்சியாக அவர் மீது கடந்த சில மாதங்களாகவே விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. அதிலும் குறிப்பாக கவின் ஆணவ படுகொலைக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனங்களை தெரிவித்து வந்த நிலையில் மாநாட்டு தீர்மானங்களில் ஆணவ கொலைகளை தடுக்க தனிச்சட்டம் கொண்டுவர வேண்டும் என தீர்மானம் இடம்பெற்றது. இந்த நிலையில்தான் ஆணவ படுகொலையை தடுக்கும் வண்ணம் தனியாக சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிடக் கோரி தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எனவே ஆணவ கொலைக்கென தனியாக ஒரு சட்டத்தை இயற்ற உரிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் மனு தாக்கல் செய்திருப்பது அரசியல் களத்தில் கவனம் ஈர்த்துள்ளது. கவின் விஷயத்தில் பேசாவிடனும் உச்சநீதிமன்றத்தை அணுகியிருக்கும் விஜயின் செயல் அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது.